பிரைஸ் லார்ட். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியுமாக உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். சேனைகளின் கர்த்தர் உங்களோடு இருக்கின்றார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அருமையான ஒரு வசனம். தேவன் நம்மோடு இருக்கின்றார். God Almighty, the Almighty God is with us. சர்வத்தையும் படைத்த அந்த சர்வ வல்லமுள்ள தெய்வம் நம்மோடு இருக்கின்றார் என்கின்ற அந்த உணர்வு, அதை விட வேறு எந்த ஒரு காரியமும் எனக்கும் உங்களுக்கும் ஒரு உறுதிப்பாட்டை, ஒரு திட நம்பிக்கையை தரவே முடியாது. ஆகவே இந்த நாளிலும் கூட ஆண்டவர் என்னோடும் உங்களோடும் பேசுகின்ற, என்னோடு உங்களோடு ஞாபகப்படுத்துகின்ற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நான் உங்களுடனே கூட இருக்கின்றேன். I am with you. I have been with you. நான் உங்களுடனே கூட இருந்து கொண்டே இருக்கிறேன். மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து, மரணத்தை ஜெயமாய் விழுங்கின நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, மரணத்தின் சங்கிலிகளை தகர்த்தெறிந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, கல்லறையை இரண்டாக பிளந்த என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தைகளிலே ஒன்று, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். பிரசன்ஸ் கண்டினியூஸ் டென்ஸிலே ஆண்டவர் சொல்லியிருக்கின்றார். நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். மத்தேயு 28ஆம் அதிகாரத்திலே இருக்கின்ற கடைசி வசனங்களை நீங்கள் பார்த்தால் அதிலே எழுதப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு ஆண்டவர் என்னையும் உங்களையும் பார்த்து சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். I am with you always. ஆமென். தேவன் நம்மோடு இருக்கின்றார். தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அந்த நிச்சயம்தான், அந்த அறிவுதான் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறதான எல்லா சவால்களையும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு தைரியத்தை தருகின்றது. திருப்பி சொல்லுகின்றேன், ஆண்டவராகிய தெய்வம், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னோடு எப்பொழுதுமே, எந்த சூழ்நிலையிலுமே, எந்த